அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். விழிப்புணர்வுக்கான வழிகளை தேடி மானுடன் ஒவ்வொருவரும் தன்னுடைய அறிவிற்கு தக்கவாறு பயணத்தை மேற்கொண்டு வருகின்றார். விழிப்புணர்வு அடையாத போது நாம் பல வழிகளிலும் துன்பத்திற்கு ஆளாகின்றோம், ஏமாற்றப்படுகிறோம், அறியாமையின் பிடியில் சிக்கிக்கொண்டு தவிக்கின்றோம். எது சரி எது தவறு என்று நம்மால் பிரித்து பார்க்க முடியாதபடி நம்முடைய வாழ்க்கை முறைகள் அமைந்து விடுகின்றன. ஒவ்வொரு மனிதனும் தனி மனிதனும் விழிப்புணர்வை தன்னுடைய இயல்பாக்கி கொள்ள வேண்டும். தான் யார், தன்னுடைய தன்மை என்ன, தன்னை சூழ்ந்து இருக்கக்கூடிய தன்மை என்ன, ஒவ்வொன்றின் ஆழமான புரிதல் என்ன என்பதை பற்றி மானுடன் தெள்ளத் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். விழிப்புணர்வு என்பதற்கு அந்தந்த நொடி பொழுதில் வாழ்தல் என்ற ஒரு பொருளை கொள்ள வேண்டும். எதெல்லாம் நடக்கின்றதோ அதையெல்லாம் முழுமையான தன் உணர்வுடன் எதிர்கொள்வது என்ற ஒரு தன்மைதான் விழிப்புணர்வுக்கான ஒரு புரிதல் என்று நாம் பொருள் கொள்ளலாம். நாம் விழிப்புணர்வாக இல்லாத போது நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்று நாம் அறியாமையின் உட்பட்டு நாம் ஆற்றக்கூடிய காரியங்கள் அனைத்தும் தவறுதலாகவே முடிந்து விடுகின்றது. சிலர் தான் விழிப்புணர்வோடு இருப்பதாக நினைத்து கொண்டும் விழிப்புணர்வு இன்மையிலேயே இருந்து கொண்டிருப்பது துரதிர்ஷ்டவசமாக அவர்களையும் ஏமாற்றி மற்றவர்களையும் ஏமாற்றம் அடைய செய்கின்றது. நமக்கு திடீரென்ற கோபம் வருகிறது என்றால் அந்த கோபம் என்பது விழிப்புணர்வு இன்மையின் ஒரு பகுதி. அப்போது அங்கே நாம் விழிப்புணர்வோடு இல்லை என்பதை நாம் பொருள் கொள்ள வேண்டும். கோபம் வரும்போது ஐயோ எனக்கு கோபம் வருகிறது என்று நாம் கவனிக்க தொடங்கினால் விழிப்புணர்வுக்கு வந்துவிட்டோம், அந்த கோபம் இல்லாது போய்விடுகிறது. ஆனால் கோபப்பட்டு நாம் ஆற்றக்கூடிய பல காரியங்களும் விழிப்புணர்வு இன்மையினால் தான் நடந்து முடிகிறது. விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால் நாம் பல வழிகளிலும் கோபப்பட்டு நாம் அதனுடைய விளைவுகளை ஐயோ இப்படி செய்துவிட்டோமே, இனிமேல் கோபப்படக்கூடாது என்ற பல விஷயங்களை நாம் முடிவுக்கு வருகிறோம். ஆனால் அதையெல்லாம் ஒரு தூக்கத்தில் கனவுகள் போன்று நாம் முடிவெடுத்துக் கொள்வதால் நாம் அதை பின்பற்ற முடிவதில்லை. எப்பொழுதெல்லாம் நமக்கு கோபம் என்ற உணர்வு எழுச்சியாகிறது, பொறாமை, வருத்தம், கவலை, பதட்டம், பயம் போன்ற ஆகிய அனைத்து செயல்களும் நம்மை அறியாமல் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் தனக்குள் தான் விழிப்புணர்வாக இருந்து அந்த விழிப்புணர்வினுடைய தன்மையை வளர்த்து கொண்டால் நாம் எந்த விதமான பாதிப்பு தரக்கூடிய எந்த விஷயங்களையும் செய்ய முடியாது. இந்த உலகில் நடக்கக்கூடிய பல குற்றங்களுக்கும் அடிப்படை காரணமாக இருப்பது மனிதன் விழிப்புணர்வு இன்மையால் செயல்படக்கூடிய அனைத்தும் தான். விழிப்புணர்வோடு செய்யும் போது நம்மை அறியாமல் எந்த தவறும் நடக்காது. கொலை, களவு போன்ற பல சமூக விரோத செயல்கள் நடப்பதற்கு அடிப்படை காரணம் மனிதன் விழிப்புணர்வு இன்மையிலிருந்து விலகி பிசகி அவன் தன்னுடைய மனம் போன போக்கில் சென்று செயலாற்றுவதால் தான். நம்முடைய உடலிலும் சரி மனதிலும் சரி என்ன உணர்ச்சிகள் நமக்கு ஏற்பட்டாலும் அதை எந்த விதமான ஆய்வுகளும் செய்யாமல் நாம் விழிப்புணர்வோடு அடிக்கடி கவனித்து பார்க்க நம்முடைய விழிப்புணர்வினுடைய பகுதி மெல்ல 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 வளர்ந்து ஒரு விஸ்வரூபத்தை எடுக்கின்றது. விழிப்புணர்வு எல்லை கட்டிய தன்மையில் இல்லாமல் எல்லாவற்றையும் கவனிக்கக்கூடிய ஒரு நுண்மான் நுழைப்புடன் அறிவாக விழிப்புணர்வு நமக்கு வந்துவிடுகிறது. பாவம் புண்ணியம் என்ற கருத்தை எல்லாம் நாம் பல வழிகளிலும் யோசித்திருப்போம். விழிப்புணர்வு பாதையில் இருந்து பார்க்கும்போது விழிப்புணர்வு இல்லாமல் நாம் ஆற்றக்கூடிய செயல்கள் அனைத்தும் பாவம் என்றும், விழிப்புணர்வோடு நாம் ஆற்றக்கூடிய எல்லா செயல்களும் புண்ணியம் என்றே நாம் கருதலாம். நாம் பல வழிகளிலும் விழிப்புணர்வு இல்லாத ஒரு காரணத்தினால் உலகில் பல பிரச்சனைகளுக்கு நாம் வித்திடுகிறோம். நம்முடைய தன்மையிலிருந்தும் பிரச்சனைகள் இந்த சமுதாயத்தில் பல விதங்களிலும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. முழு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று பலரும் சொல்கிறார்கள். புத்தர் இதை கவனித்தல், நோட்டிங் என்று சொல்கிறார். இதையே கபீர் அவர்கள் சுரதி என்று அழைக்கிறார். இதையே ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் விழிப்புணர்வு என்று அழைக்கிறார்கள். விழிப்புணர்வை ஏதோ ஒரு வழியில் மனிதன் பெற்றுவிட வேண்டும். விழிப்புணர்வுக்காக எதையும் இழக்கலாம், எதற்காகவும் விழிப்புணர்வை இழக்கக்கூடாது என்ற ஒரு தன்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எதையும் மாற்ற தேவையில்லை என்ற ஒரு தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் மாற்ற நாம் முயற்சித்தாலும் கூட நம்மை அறியாமல் அந்த மாற்றங்களில் நம்மால் நிலைத்து நிற்க முடிவதில்லை.
ஆகவே விழிப்புணர்வு என்ற ஒரு மாற்றத்தை நமக்குள் கொண்டு வந்தால் அந்த மாற்றத்தில் நாம் மாறாத தன்மையில் இருந்து கொண்டு யாவற்றையும் உற்று நோக்கி கவனிக்கக்கூடிய நோக்குமானமான நம்முடைய மனம் மெல்ல மெல்ல ஒரு தன்மையை அடைகிறது. விழிப்புணர்வோடு இருப்பதற்கான பயிற்சிகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நடக்கும்போது, அமரும்போது, பேசும்போது, உணவு உண்ணும்போது போன்ற பல காரியங்கள் ஆற்றும் போதும் கூட நாம் விழிப்புணர்வோடு ஆற்றி அந்த காரியத்தை நாம் மிகவும் நிறை கவனத்துடன் செய்து முடிக்க வேண்டும். அவ்வாறு நிறை கவனத்துடன் கூடிய செயல்கள் அனைத்தும் விழிப்புணர்வுக்கு மெல்ல 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 நம்மை அழைத்து செல்லும். ஆழ்ந்த மௌனம், ஆழ்ந்த தியானம் ஆகியவை விழிப்புணர்வுக்கான அடிகோலாக அமைகின்றன.